ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவு ஒரு காம்பேக்டான ஒரு சின்ன சைஸில் ஒரு 4 ரிலேயை பயன்படுத்தி ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த போர்டு இப்போ நம்ம கைக்கு கிடச்சிருக்கு. அந்த போர்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வளர்ந்து வர டெக்னீஷியன்களுக்கும் புரிகிற மாதிரி இந்த போர்டு கம்பெனிக்காரங்க பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்புட் எங்கே கொடுக்கணும், அவுட்புட் எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக அவங்க லெட்டர் பாண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த போர்டு உங்களுக்கு என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 24 கிரவுண்டு 24, அதாவது 24/0/24 அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஏசியா இல்லை டிசியா, இந்த போர்டு எந்த வோல்ட்டில் உங்களுக்கு ரன் ஆக போகுது அப்படிங்கிறதையும் ஃப்ரண்ட் சைடில் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. 24/0/24 ஏசி வோல்ட்டு நீங்கள் இந்த இடத்துல கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த போர்டு ரன் ஆகும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் 24/0/24 இருந்து 30/0/30 வரையும் இந்த போர்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல ஜீனோடைட் போட்டு அவங்க லாக் பண்ணிட்டாங்க. அதிகமான வோல்ட்டு உள்ளே போகாத அளவுக்கு அவங்க ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்காங்க. இந்த போர்டோட குவாலிட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டபுள் லேயர் பிசிபியை தான் பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பிசிபி. இதில் யூஸ் பண்ணிடுற காமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தரமாகவே அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ரிலேவும் எத்தனை ஆம்பியரில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஒரு ரிலேவும் 2 ஆம்பியரில் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது 2 ஆம்பியர் ரிலே பார்த்திங்கன்னா இந்த 3 ரிலே பயன்படுத்தியிருக்காங்க. சப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ரிலே பார்த்திங்கன்னா 5 ஆம்பியர் ரிலேயை பயன்படுத்தியிருக்காங்க. எல்லா போர்டுலேயும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த போர்டுலேயும் கொஞ்சம் ஆம்பியர் ரேட்டிங் கூடுதலாகவே சப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த ரிலே பெரிய ரிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 2 டிரான்சிஸ்டர் மோனோ நீங்கள் இன்புட்டு கொடுத்து அவுட்புட்டு எடுத்தாலும் இந்த போர்டு பார்த்திங்கன்னா இந்த ரிலே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் 100 வாட்டேஜ் வரையும் நீங்கள் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இந்த போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பேக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். அடுத்து பேக் சைடில் எந்தளவுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம். இந்த இடத்துல எஃப்எல், எஃப்ஆர், எஸ்எல்எஸ்ஆர் சென்று ஒரு 3 சப்பு இன்புட்டு கொடுக்குற மாதிரி இந்த பக்கம் பூரா ஒன்று போல் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் 1/1 அவுட்புட் கொடுக்குறத கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இன்புட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எஃப்எல் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே எஃப்எல்ல அவுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய அவுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. போர்டுலேருந்து வரக்கூடிய இன்புட்டில் இந்த இடத்துல கொடுக்குற மாதிரி ஒன்று போல் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு ஆம்பை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மில்லி செகண்டில் பார்த்திங்கன்னா லேட்டாக ஆன் ஆகிற மாதிரியும், ஐசி கம்ப்ளைண்ட் ஆகிருச்சு அப்படின்னா இந்த போர்டுலேருந்து அவுட்புட் ஆகாத அளவுக்கு இது ஸ்டாண்ட் பை மோடுக்கு போகிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற போது உங்களுக்கு ஐசி கம்ப்ளைண்ட் ஆகாது. அதனால தான் ஸ்பீக்கர் டிசி ப்ரொடக்ட் வித் ரிலே ஆன் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதாவது டிலேவும் ஆகும், அதாவது ப்ரொடக்ஷனும் பண்ணும். இதான் இந்த போர்டோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு காம்பேக்டாக இந்த போர்டை பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி காம்பனன்ஸை பயன்படுத்தி ஒரு சின்ன ஒரு போர்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் சின்ன போர்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம், நல்லா தரமாகவே ரெடி பண்ணியிருக்காங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை இந்த போர்டு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மேனுஃபேக்சர் பக்கமான குவாலிட்டியாக இருக்குது. இந்த போர்டோட மாஸ் கோட்டிங் கலரும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிச்சான ஒரு கலரை கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த போர்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வளர்ந்து வர டெக்னீஷியன்களுக்கு புரிகிற மாதிரி இவங்க பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று போல் நீங்கள் இன்புட்டு கொடுங்க, அப்படியே அவுட்புட்டு நேராகவே எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பவராம் போர்டுலேருந்து வரக்கூடிய கிரவுண்டும் இந்த இடத்துல ஆம்பு கிரவுண்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பக்கம் இன்புட்டு கொடுங்க, ஆம்புலேருந்து வரக்கூடிய கிரவுண்டு லைனு இந்த இடத்துல இன்புட்டு 2 இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐசி கம்ப்ளைண்ட் அப்படின்னா உங்களுக்கு டிசி வோல்ட்டு அவுட்புட்டு ஆகாது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கரெக்டான கிரவுண்டும் கொடுங்க அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வளர்ந்து வர டெக்னீஷியன்லாம் இந்த இடத்துல பவர் சப்ளைக்கு வர கிரவுண்டை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. நீங்கள் பவராம் போர்டுலேருந்து வரக்கூடிய கிரவுண்டும் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் ஆகாது. அதை அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் பவராம் போர்டுக்கு கொடுக்கக்கூடிய கிரவுண்டு இந்த இடத்துல டேரெக்டாகவே கொடுத்துருக்கோம், அதனால் மறுபடியும் எதுக்கு இந்த 100 கிரவுண்டு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த போர்டு பார்த்திங்கன்னா கரெக்டான முறையில் ஃபங்க்ஷன் ஆகும். அதனால தான் இவங்க தெளிவான முறையில் 2 இடத்துல உங்கள் கிரவுண்டு லைனிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்கான ஒரு டார்க்கான ஒரு லெட் கோட்டிங் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும்.
ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இந்த போர்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கலாம். இந்த ஒரு போர்டை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். மற்ற போர்டோட இந்த போர்டு எவ்வளோ காம்பேக்டாக ரெடி பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் வீடியோ மூலிமா பார்த்தா மட்டும் பத்தாது, வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பண்ணுற போது ஆஃப் பண்ணுற போது இங்கே டப்புங்கிற சவுண்டும், ரெண்டாவது ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பாற்றுதா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை நாங்கள் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டோம். இதை வேணுமுனே ஒரு போர்டை வச்சுலாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம். இந்த போர்டுலேருந்து அவுட்புட்டை எடுத்து இந்த போர்டுக்கு நம்ம ஷார்ட் பண்ணி பார்த்துட்டோம். ப்ரொடக்ஷன் பண்ணுதான்னு சொல்லி பார்த்தா பக்காவாக ப்ரொடக்ஷன் ரிலே பண்ணுது. குறை சொல்கிற அளவுக்கு இந்த போர்டில் ஒன்றுமே கிடையாது. நீட்டாக இந்த மேனுஃபேக்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பதிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.